1940களில் இந்தியால இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அப்படி அந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஜோசியக்கார் இருக்காருங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருடைய எதிர்காலத்தையும் அவரு கரெக்டா கணிச்சு சொல்லுவாரு. அப்படி இப்ப அவரு என்ன தெரியுமா கணிக்கிறாரு? அவர் வாழ்க்கையுடைய முடிவு நாளதான் கணிக்கிறாரு. வர பௌர்ணமி அன்னைக்கு நான் இந்த மண்ணை விட்டு போய் சேர்ந்துருவேன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி அந்த ஜோசியக்காரருக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவன் தான் அந்த ஊருக்கே டாக்டர். முக்கியமா கடவுள் நம்பிக்கை இல்லாம பகுத்தறிவோட எல்லாத்தையும் பாக்குறவன். தன்னோட அப்பா கணிச்சதெல்லாம் தப்பு, பௌர்ணமிக்கு அப்புறமும் தான் அப்பா உசுரோட தான் இருப்பாருன்ற மாதிரியும் அவங்க அப்பாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அதே வேளையில அந்த கிராமங்கள்ல பல மூட நம்பிக்கைகள் நடக்குது. அங்க இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப வித்தியாசமான நோய்களும் பரவுது. அதெல்லாம் என்ன, உண்மையா அந்த கிராமத்துல நடக்கிற கதை என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பரபரப்பா பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம புட்டுல் நேச்சர் இத்தி கதா அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. 1940 லண்டன்ல போய் படிச்சுட்டு வர நம்ம ஹீரோவான சசிய காமிக்கிறாங்க. சசி என்னதான் லண்டன்ல போய் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் தன்னோட ஊர்ல இருந்து எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்து அவங்க ஊரை ஒரு பகுத்தறிவு பாதைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதனாலேயே அந்த படிப்பு முடிஞ்ச கையோட இப்பதான் ஊருக்கும் வராரு. அவங்க ஊரை சுத்தி நிறைய ஆறுகளும் ஏரிகளும் தாங்க இருக்கும். அப்படி ஒரு படகுல தான் தன்னோட ஊருக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப கொஞ்சம் தொலைவுல ஒரு பயங்கரமான மரம் இருக்குங்க. அந்த மரத்தை பார்த்தாலே ஒரு பேய் மரம் மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கோங்க. அத பாக்குற சசியும் அந்த மரத்துல யாரோ நிக்கிற மாதிரி உணர்றாரு. உடனே அவர் போற படகை நிப்பாட்ட சொல்லிட்டு அந்த மரத்து பக்கத்துலயும் கொண்டு போக சொல்றாரு. அப்படி படகுல இருந்து கீழே அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தா அந்த மரத்துடைய இடுக்குல ஒருத்தர் இறந்து கிடக்குறாருங்க. அதுவும் சாதாரணமா போய் சேரல. ஒரு மூஞ்சே ரொம்ப கொடூரமா ஏதோ பயங்கரமான நோய் தாக்கிதான் அவர் அங்க போய் சேர்ந்திருக்காரு போல. இத பாக்குற சசி துடிச்சு போறாரு. நம்ம கிராமத்துக்குள்ள நுழையிறப்பவே இப்படி ஒரு வரவேற்பான்னு சொல்லி இப்ப அந்த அண்ணனுடைய பிணத்தையும் தன்னோட படகுலையே எடுத்துக்கிட்டு நம்ம சசி அந்த கிராமத்துக்குள்ள நுழைய, அப்படி நம்ம சசி வரத எல்லாத்தையுமே அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஓனாய் வேடிக்கை பாக்குது. நம்ம சசிக்கு சின்ன வயசுல இருந்தே தான் படிச்சு வளர்ந்த மாதிரி நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களும் பகுத்தறிவோட இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணாம முக்கியமா அவங்களுக்கு தாக்கப்படுற நோய்களுக்கு சரியான மெடிசன் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியத்தோட கிராமத்துக்காரங்க வாழணுன்ற மாதிரி ஆசைப்படுவாரு. அப்படி தன்னுடைய கிராமத்துக்காரங்களை திருத்தறதுக்கு தான் நம்ம ஹீரோ இப்ப கிராமத்துக்கு வந்திருக்காரு. கிராமத்துக்காரங்களுமே அது வரைக்கும் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன், பாரம்பரிய மருத்துவம் அப்படிதாங்க அவங்க வாழ்க்கையை ஓட்டிருப்பாங்க. ஆனா இப்போ காலரா வேற பரவிட்டு இருக்கிறதுனால அதுக்கு சரியான மருந்தை கண்டுபிடிக்க முடியாம எங்க காலரா நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடய அந்த கிராமத்துக்காரங்க இருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோவை அந்த ஊர்ல ஒரு டாக்டரா பார்த்ததுக்கு அப்புறம் அங்க சின்ன ஜுரம் வந்தாலோ, சளி பிடிச்சாலோ, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனாலோ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு தான் வைத்தியம் பண்ண வைப்பாங்க. ஆனா எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் கிராமத்துக்காரங்க கிட்ட நம்ம ஹீரோ காசு வாங்கவும் மாட்டாரு, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துல மாங்காய் தோப்புல மாங்காய் படிக்கிறப்போ ஒரு பையன் கீழே விழுந்து மண்டைய உடைச்சுக்கிறான். நம்ம சசியும் ஓடி வந்து பார்க்க, ஆனா அந்த பையனை காப்பாத்த முடியலைங்க. அந்த கிராமத்துல பஞ்சாயத்துல ஒரு 6 தாத்தாக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டயே வந்து இந்த கிராமத்துக்குன்னு ஒரு மருத்துவமனை தேவை, அது வந்தாதான் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள அங்க தூக்கிட்டு வந்து வைத்தியம் பார்க்க முடியும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா மருத்துவமனை பத்தியே ஐடியா இல்லாத அவங்க ஏதோ காலரா பரவுதுனால்தான் உன்னை இங்க வைத்தியம் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால எங்களுக்கு எங்களோட பாரம்பரிய மருத்துவமே இருக்குன்ற மாதிரியும் ஹீரோவை தான் மட்டம் தட்டுவாங்க. இப்போ அதே கிராமத்துக்குள்ள இருக்கிற குசும் அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு அன்பான தங்கச்சிங்க. வெறும் 14 வயசு தான் அவங்களுக்கு ஆகும். அவங்களுக்கோ அன்னைக்கு பயங்கரமான காய்ச்சல். நம்ம குசுமுமே பெட்ல தன்னோட தங்கச்சியை படுக்க வச்சுட்டு அவங்க தங்கச்சிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. குசும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை ஒன் சைடா காதலிப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோ லண்டனுக்கு படிக்க போனப்போ ஹீரோவை ரொம்பவுமே மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோவை மறுபடியும் டாக்டரா பார்த்த உடனே இப்போ தான் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களோட காதலையும் வெளிப்படுத்துவாங்க. ஆனா ஹீரோக்கு நம்ம குசும் மேல அவ்வளவான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காதுங்க. இதுல கொடுமை என்னன்னா, இப்ப குசுமுடைய தங்கச்சியான இந்த புட்டுல் அப்படின்ற இந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க வர ஹீரோவை இந்த குசுமோட தங்கச்சியும் காதலிப்பாங்க. ஆமாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி படிச்ச பையன்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட மாட்டானா, அதுவும் டாக்டரா வேற இருக்கானேன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் நம்ம ஹீரோ மேல ஆசைப்படுறது வழக்கம். அப்படிதான் இந்த அக்கா தங்கச்சி 2 பேருமே ஆசைப்படுவாங்க. ஆனா புட்டுலுக்கு வெறும் 14 வயசு தானே ஆகும். அதனால நம்ம ஹீரோ அவரோட தங்கச்சி மாதிரி தான் இந்த புட்டுல பாப்பாரு. அப்படி அவங்களுக்கும் ஃபீவருக்கான சில மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அங்க நம்ம குசும் கிட்டையும் வீட்டுக்கு கிளம்புறதா சொல்றாரு. குசுமுமே எனக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது, என் உடம்ப தொட்டு எனக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்க, எப்பா உன் தங்கச்சிக்கு பார்த்ததே போதும், நீ வயல்ல இறங்கி வேலை செய்யற பொண்ணு, உனக்கு உடம்பு வலியா, நம்ம மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோம்.
அங்க நம்ம ஹீரோயின் பண்ற சூதனத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாவே இந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்கு பாத்தீங்களா, அத காதுல வச்சு பார்க்கணும்னு ஆசைங்க. அப்படி ஹீரோ நடந்துதான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. பின்னாடியே வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் இதை என் காதுல வச்சு பார்க்கவான்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவை ஒரு கட்டை மேல உட்கார வச்சு அவங்களும் ஹீரோ பக்கத்துல வந்து தொட்டு பாக்குறாங்க. அதுல அந்த கட்டை உடைஞ்சு ஹீரோ கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு வேற போயிடுதுங்க. இப்படி ஒரு வேலையில தான் அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவான அந்த ஊருடைய ஜோசியக்காரரை காமிக்கிறாங்க. அவருமே இப்போ தன்னுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. போற வழியிலையும் பார்த்து நட, நிறைய பாம்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வர அங்க நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பையனை பார்க்கறதுனால ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் இன்னும் இந்த பழஞ்ச பில்டிங்ல நீங்க இருக்கணுமா, கிராமத்துக்குள்ள வாங்க, அங்க நான் ஒரு வீடு எடுத்திருக்கேன், அங்க நம்ம ஒன்னா இருப்போன்ற மாதிரி கூப்பிட்டாலும் இவங்க ரெண்டு பேருமே அங்க வர மறுக்கிறாங்க. உங்க அப்பா இங்க இருந்துதான் பாரம்பரியமா ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிராமத்துக்கு வெளியில காட்டுல இந்த வீடு இருந்தாலும் இங்க இருந்தாதான் உங்க அப்பாக்கு ஞானம் கிடைக்கும். நம்ம எந்த பரம்பரையில இருந்து வந்தோன்னு யோசிச்சு பாரு. பல முனிவர்கள் இந்த காட்டுல உட்காந்து தவம் பண்றப்பதான் இங்க நிறைய சக்திகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிதான் உங்க அப்பாவோன்ற மாதிரி அங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்க இவங்கள எவ்வளவு சொன்னாலும் திருந்தவும் மாட்டாங்க, நம்மள புரிஞ்சுக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லியும் ஹீரோ அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இப்ப அவரோட வீடும் திரும்புறாரு. இப்படி ஒரு வேலையில தான் அந்த ஊருக்குள்ள ஒரு பண்ணையார் இருக்காருங்க. அந்த பண்ணையாருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்களுக்கு அங்க பயங்கரமான காய்ச்சல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை வைத்தியம் பார்க்க கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போனா அவங்கள ஒரு இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சிருவாங்களாம். அவங்க உடம்பு நல்லானா மட்டும்தான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வரணுமா, இல்லனா அங்கேயே தான் இருக்கணுமா. அப்படிதான் இந்த பண்ணையாரும் அவங்க மனைவியை போட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்க. இப்போ ஹீரோவும் உள்ள வந்து பார்த்தா அவங்க மனைவிக்கு அங்க அம்மா போட்டிருக்குங்க. அந்த காலத்துல அம்மா போடுறதுன்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டம். பட் நம்ம ஹீரோ அதை பார்த்த உடனே இது ஸ்மால் பாக்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த ரூமுடைய ஜன்னலை திறக்கிறாரு. முதல்ல இந்த நோய்க்கு மெடிசனே நல்ல காத்து தான், எப்பவுமே ஜன்னலை திறந்தே வைங்க, ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள வெளியே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க படுத்திருந்த அந்த பாய் தலைக்காணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம் அவரு சுடு தண்ணிலையும் போடுறாரு. இப்ப அந்த பன்னியார்கிட்டையும் உங்க மனைவிக்கு வந்திருக்கிறது ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு நோயே, இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் ஒரே வழி, பயப்படாதீங்க, நான் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லியும் நம்ம ஹீரோ தான் ஒவ்வொரு ராத்திரியும் அந்த பண்ணையாரோட வீட்டுக்கு வந்து உங்க மனைவியோட உடம்புலாம் சில மருந்துகளை அப்ளை பண்றாரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி வேக்சினேட் பண்ணிருப்பாருங்க. இந்த மாதிரி ஊசி இந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் போட்டுட்டா யாருக்குமே இப்படி ஒரு நோய் வராது, அப்படி இந்த நோய் வந்தாலும் நம்மளால அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிட முடியும், இப்படி கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அங்க புரிய வைக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையிலுமே நம்ம ஹீரோ அவர் கிராமத்துல அப்படியே நடந்து போறப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி லவ் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து போ அப்படின்னு சிடுசிடுன்னு பேசிட்டு போறாரு. இதுல ஹீரோயினோட மனசு ஒரு மாதிரி ஆகுது. அதே வேலையில தான் ஹீரோயினுடைய தங்கச்சி புட்டூலும் அந்த இடத்துல ஓடோடி வர, என்ன புட்டூல் உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு போல இருக்கு, ரொம்ப குஷியா இருக்கே, என்ன விஷயம்ன்ற மாதிரி அவங்க அக்காவும் கேட்க, என்னக்கா சொல்றது, எனக்கு அந்த பெரிய ஐயாவை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய ஐயாவா, அது யாரு? அதான்க்கா நம்ம ஊருக்கு வந்திருக்காரே டாக்டர், அந்த சசியை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்ல உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அவங்க பொழிச்சுன்னு ஒரு அற விடுறாங்க. ஏண்டி உனக்கு பெரிய ஐயா கேக்குதா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, உனக்கு என்ன வயசாகுது, அதுக்குள்ள அவரு கேக்குதா, இன்னொரு வாட்டி அவரை பார்த்த அவ்வளவுதான்னு சொல்லிட்டோம். அங்க இருந்து தான் வீடும் திரும்புறாங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஊருக்கு ஒரு டிராமா குரூப் வருதுங்க. அந்த டிராமா குரூப்ல பிருத்திவிராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார் நடிகர் இருக்காரு. அவரு தான் நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோங்க. அப்படி அந்த பிருத்திவிராஜை பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோவான சசி வர, அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ சசியோ அந்த பிருத்திவிராஜும் நல்ல நண்பர்கள்ன்ற மாதிரி. ரெண்டு பேருமே இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லாவே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி என்னுடைய நாடகம் இருக்கு, அதை உட்காந்து நீ பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லியும் நம்ம ஹீரோவையும் இந்த பிருத்திவிராஜ் உட்கார வைக்கிறாரு. அப்படி அதே நாடகத்தை பாக்குறதுக்கும் ஊருக்காரங்களும் அங்க குவிய, அந்த நாடகத்துல நம்ம பிருத்திவிராஜோட நடிப்பை பாக்குற நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி புட்டுலும் அவங்களோட மனசை இப்ப இந்த பிருத்திவிராஜ் கிட்டையும் பறி கொடுக்குறாங்க. டிராமா கம்பெனிக்காரங்களாம் ஊருக்கு வந்தாங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் தங்கி நிறைய நாடகத்தை போட்டுதான் அந்த ஊரை விட்டு கிளம்புவாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரியும் பிருத்திவிராஜ் அந்த ஊர்ல தங்க கொல்லப்புறத்துக்கு போறாரு. அங்க அவர் ஒரு பாம்பு கடிச்சிருதுங்க. ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் நம்ம பிருத்திவிராஜ் ஓடி வராரு. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி புட்டுல் இந்த பிருத்திவிராஜை பார்க்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாம்பு எப்படி இருந்தது, அதோட விவரத்தை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, பாம்பு எப்படி இருக்கும், நீட்டமா இருக்கும், பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும், எப்படின்னா காப்பாத்துன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த பாம்பு கடிச்ச இடத்தையும் பாக்குறாங்க. இப்ப அந்த பிருத்திவிராஜ
பயன்படுத்துறதுக்குனே உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கா, வாந்தி வர மாதிரி இருக்கான்ற மாதிரி நிறைய கேள்வி கேக்குறாங்க. பிருத்திவிராஜும் அப்ப நான் செத்து போயிடுவேனான்ற மாதிரியும் அங்க பயப்பட, அப்பதான் இவங்களுமே சிரிச்சிட்டு விஷமே இல்லாத பாம்பு உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுன்ற மாதிரி சொல்ல, அப்பதாங்க நம்ம பிருத்திவிராஜுக்கு உசிரே திரும்புது. நேத்து நாடகத்துல நீங்க சூப்பரா நடிச்சீங்கன்ற மாதிரியும் புட்டுல் அங்க வெக்கப்பட்டு பேசுறாங்க. இன்னைக்கு நைட்டு நாடகத்துல என்ன வேஷம் போட போறீங்கன்ற மாதிரி கேட்க, ராவணன் வேஷம் அப்படின்னு பிருத்திவிராஜ் சொல்றாரு. ஐயோ அப்ப நீங்க கெட்டவனா, வேற நல்ல வேஷம் போடலாமேன்ற மாதிரி கேட்க, நான் எப்பவுமே ஹீரோவா தான் இருக்கணுமா, அப்போ லட்சுமணன் வேஷம் போடுறேன், நாடகத்துக்கு வந்துருன்னு சொல்லியும் பிருத்திவிராஜ் அங்க இருந்து கிளம்ப, அப்படி அன்னைக்கு ராத்திரி அந்த நாடகத்தையும் வந்து இந்த புட்டுல் பாக்குறாங்க. அப்படி மெல்ல இவங்களுக்குள்ள அந்த காதலும் மலருது. இப்ப அடுத்த நாளுமே இவங்க நேத்து சந்திச்ச அதே இடத்துல சந்திக்க, நான் இன்னும் ஒரு வாரத்துல இந்த கிராமத்தை விட்டு கிளம்பிடுவேன், நீயும் என் கூடவே வந்துடுறியா அப்படின்ற மாதிரி புட்டுல் கிட்ட இந்த பிருத்திவிராஜ் கேக்குறாரு. புட்டுலுக்கும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலைங்க. கொஞ்சம் தயங்குறாங்க. பிருத்திவிராஜும் இப்போ நம்ம புட்டுல் பக்கத்துல வந்து அவங்களுக்கும் ஒரு முத்தத்தை இட புட்டுலுக்கும் அங்க வெக்கம் வருது. அப்படி அவங்களும் பிருத்திவிராஜ் கொடுத்தத அவருக்கே திருப்பி கொடுத்து அவங்களோட காதலை வெளிப்படுத்தி, நான் உங்க கூடயே வந்துடுறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஒன்னா கிளம்பிடலான்ற மாதிரியும் அங்க வாக்கு கொடுக்குறாங்க. இதே வேளையில அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த பண்ணையாரையும் அவரோட மனைவியும் காமிக்க, அப்படி அவர் மனைவிய வைத்தியம் பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோ அங்க வராரு. ஆனா அப்பன்னு பார்த்து பண்ணையார் வீட்டுல இல்லைங்க. அந்த வீட்டுல ஒரு வேலைக்கார தாத்தா மட்டும் தாங்க இருக்காரு. அவர்கிட்டயும் அந்த லேடி எங்கன்னு கேட்டுட்டு அந்த லேடியோட அறைக்கு நம்ம ஹீரோ வரலான்னு பாக்க, ஆனா அதுக்குள்ள அவங்க கதவை மூடுறாங்க. ஹீரோ கிட்டயும் இதுக்கு மேல எனக்கு வைத்தியம் பார்க்கவே வேண்டாம், எனக்கு அப்பவே தெரியும் இந்த வைத்தியம் மருந்து எல்லாமே ஃபேக்குன்ட்டு, நீங்க வைத்தியம் பார்த்ததுனால இப்ப எனக்கு ஒரு கண்ணே போயிடுச்சு, என் மூஞ்சிய பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு, நான் இந்த ரூம்லயே இருந்து என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவோ நீங்க இன்ஜெக்ஷன் போடாதனால்தான் உங்களுக்கு இந்த நோய் எவ்வளவு பாதிப்பை கொடுத்திருக்கு, வைத்தியம் பாக்குறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும், வைத்தியத்தை பாதிலேயே விட்டுட்டு போக முடியாதுன்ற மாதிரியும் அவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் அது அந்த பொண்ணு கேட்ட பாடு இல்லைங்க. இதுல நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போறாருங்க. அவருக்கு ஒரு கட்டத்துல இந்த ஊரை விட்டே போயிடலாமா, இந்த ஊர்ல என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதே தற்குடித்தனத்தோட தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஊருக்கு வெளியே அப்படியே நடந்து போக, அப்ப அங்க ஒரு ஓனாய் நின்னு நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்குங்க. அதை பாக்குற ஹீரோக்குமே கொஞ்சம் பயம் வந்து இப்ப அந்த ஊருக்குள்ள திரும்பி வர, அப்படியே சோகமா தன்னோட அப்பாவை பாக்குறதுக்கும் அவர் வராரு. அப்பதான் அவங்க அப்பா இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு, நானும் உங்க அம்மாவும் வர பௌர்ணமியோட வாழ்க்கைய முடிச்சுக்க போறோம்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, உனக்கே தெரியும் நான் ஒரு ஜோசியக்காரன், எதிர்காலத்தை சீக்கிரமா கணிச்சிருவேன்ட்டு, அப்படி இந்த ஊருக்குள்ள இருக்கிற எத்தனையோ பேரோட வாழ்க்கையெல்லாம் கணிச்சிருக்கேன், அப்படி என்னோட வாழ்க்கையே கணிக்கிறப்போ இந்த பௌர்ணமி அன்னைக்கு நானும் உங்க அம்மாவும் போய் சேர்ந்துருவோன்ற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சோ அதுதான் எங்களுடைய இறுதி நாள், அன்னைக்கு எங்களுக்கு இந்த மரணம் எந்த வகையினாலும் வந்து சேரும், இது தொடர்பான விஷயத்தை பத்தி ஊருக்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. அப்பா நான் டாக்டர்ப்பா, உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்ல, பௌர்ணமி வரதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி போய் சேருவீங்க, சும்மா தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்ல, ஆனா அவங்க அப்பாவும் நீ வேணா பாரு, அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில என்னோட உசுறு என்னை விட்டு பிரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. சரி, இந்த சம்பவத்தோட ஹீரோ வீடு திரும்பினா அங்க நம்ம ஹீரோடைய நண்பன் இந்த பிருத்திவிராஜ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஹீரோ கிட்ட வந்து அந்த புட்டுல திருமணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. டேய், இந்த ஊருக்காரங்க தான் படிக்காதவங்க, ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னா நீ எதுக்குடா இப்படி பண்ற, நீ படிச்சவன் தானே, அந்த பொண்ணுக்கு 14 வயசு தாண்டா ஆகுது, அவளை எதுக்குடா திருமணம் பண்ணிக்கிற, அவளுக்கு வாழ்க்கை இருக்குடான்ற மாதிரி சொல்ல, டேய் காதலிச்சிட்டோம்டா, திருமணம் பண்ணாம எப்படி இருக்கிறது, நாங்க திருமணம் பண்ணிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி அவரும் அங்க இருந்து கிளம்ப, இப்ப நம்ம ஹீரோ நேரா நம்ம ஹீரோயினை வந்தும் பாக்குறாரு. என்ன உன் தங்கச்சிய அந்த நாடகக்காரனுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறியாமே, அறிவு இருக்கா, அவளுக்கு 14 வயசு தானே ஆகுது, ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி கேட்க, அவங்க காதலிச்சிட்டாங்க, என் தங்கச்சியும் எப்போ அந்த நாடகக்காரனோட போவேன் அப்படின்ற மாதிரியே யோசிச்சு யோசிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் எப்படி அவளை தடுக்க முடியும், அது அவளோட முடிவுன்ற மாதிரியும் இங்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதே வேளையில நம்ம ஹீரோவோட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு காதல் இருக்கும்ல, அந்த காதலை வெளிப்படுத்தியும் நம்ம ஹீரோவோட அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் ஒன்னா இருக்கலான்ற மாதிரி பக்கத்துல வர, ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இந்த ஊருக்காரங்க கொடுக்கிற குடைச்சல்லையே மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு அங்க நம்ம ஹீரோயினோட காதலையும் ஏத்துக்க முடியாம அவங்க பக்கத்திலையும் நெருங்க முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிக்கும் அந்த நாடகக்காருக்கும் திருமணமாகி அவங்க ஊரை விட்டு போற மாதிரியும் காமிக்க, அதுல இருந்து நம்ம ஹீரோ அந்த ஊரையே பயங்கரமா வெறுக்க செய்யறாரு. இவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் இதே தற்கூரித்தனத்தோட தான் இருப்பாங்க, இவங்க கிட்ட என்னத்தை நம்ம டாக்டர்னு சொல்றது, வைத்தியம் பார்க்க போனா கூட நம்ம கொடுக்கற மெடிசனை நம்ப மாட்டாங்களேன்ற மாதிரி கோவம் வருது. சோ அது வரைக்கும் காசு வாங்காம மருத்துவம் பார்த்த நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு தான் மருத்துவம் பாப்பேன்ற மாதிரி சொல்றாரு. ஒருத்தர் ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து என் தம்பிக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்கன்ற மாதிரி கேட்க, 10 ரூபாய் கொடுத்தா நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுலயுமே அவரு
காசு இல்லைன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே வேலையில ஹீரோவை பாக்குறதுக்கும் அந்த பண்ணையாரோட மனைவி இப்போ வராங்க. ஹீரோ அந்த பண்ணையாரோட மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல எப்படியோ அவங்க ரெக்கவர் ஆகி வந்துடுறாங்க. நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் சரிதான், ஆனா என்ன என்னோட ஒரு கண்ணு மட்டும் போயிடுச்சு, அதை மட்டும் எப்படின்னா சரி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோக்கு அங்க கோவம் தாங்க வருது. அதுதான் நான் அன்னிக்கே சொன்னேன், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா உன் பார்வை அன்னிக்கே திரும்ப வந்திருக்கும், என்ன வேணான்னு சொல்லி அனுப்புனால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த பண்ணையாரோட மனைவியும் ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்தும் கிளம்பி தான் வீட்டுக்கு திரும்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு திரும்பினா அங்க ஊருக்காரங்களா உட்காந்து நம்ம ஹீரோவோட அப்பா ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த பூஜையிலையும் அவங்க மந்திரத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பூஜைன்ற மாதிரி கேட்டதுக்கு உங்க அப்பா வர பௌர்ணமி அன்னைக்கு போய் சேர போறாருல, அதுக்காக ஒரு யாகம் நடத்துறாரு, இதுதான் அவரோட கடைசி பூஜைன்ற மாதிரியும் அங்க சொல்ல ஹீரோக்கு மறுபடியும் கோவம் தாங்க வருது. நானும் பாத்துடுறேன் பௌர்ணமி அன்னைக்கு அப்பா எப்படி இயற்கையான முறையில போய் சேர்றாருன்ட்டு அப்படின்னு ஹீரோ அங்க சவால் விடவும் செய்யறாரு. இப்ப மெல்ல நாட்கள் நகர நம்ம ஹீரோ அவங்க ஊருக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு தானே மருத்துவம் பார்ப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஊருக்காரங்களா காண்டாகி நம்ம ஹீரோ மேல சாயத்தை ஊற்றுறது, அவரை அசிங்கப்படுத்துறதுன்ற மாதிரி பல சம்பவங்களா பண்றாங்க. இன்னொரு பக்கம் பண்ணையாரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுமே பண்ணையார் கிட்ட வந்து என் உடம்பு சரியாயிடுச்சுங்க, என்ன உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கோங்கன்ற மாதிரி கேட்க, ஆனா அவரும் ஏத்துக்க மறுக்கிறாரு. உன்னோட நோய் பாதி தான் சரியா இருக்கு, உனக்கு ஒரு கண் பார்வையே இல்ல, நீ என் பக்கத்துல கூட நெருங்க கூடாதுன்னு சொல்லி இன்னும் அவர் வீட்டுல அவர் மனைவிய ஒதுக்கி தாங்க வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவோ அவங்க அப்பா அம்மா இருக்கிற அந்த வீட்டுக்கு வர பயங்கரமா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த வீட்டை சுத்தி அந்த கிராமத்துக்காரங்க கொடை பிடிச்சிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு முன்னாடியே 2 பாடை கட்டி வச்சிருக்காங்க. ஒன்னு நம்ம ஹீரோவுடைய அப்பாக்காக, இன்னொன்னு நம்ம ஹீரோவுடைய அம்மாக்காக. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டை விட்டு வெளியே வர ஹீரோவுடைய அப்பாவும் நேரா வந்து வெளியில இருக்கிற அந்த பாடையில வந்து உக்காடுறாரு. ஊர் மகா ஜனங்களே, உங்ககிட்ட சொன்னபடி இன்னும் சில நேரத்துல என்னோட உசுரும் என் பொண்டாட்டியோட உசுரும் பிரிய போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே உக்கார நம்ம ஹீரோவும் இதை தடுக்கிறதா என்ன பண்றது, இவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்ற ஒரு குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோவோட அப்பா அங்க கெஸ் பண்ண மாதிரியே முதல்ல நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்களோட உசுரை விடுறாங்க. இத பாக்குற ஊருக்காரங்களும் நம்ம சாமி சொன்ன மாதிரியே முதல்ல அவங்க மனைவி போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கையெடுத்து கும்பிட, ஆனா ஹீரோக்கு அது பெரிய துக்கமா இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே இப்ப ஹீரோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த பாடையில படுக்கிறாரு. ஆனா அவங்க அப்பாவோட உசுறு அங்க பிரியல. அவங்க அப்பா மூச்சு விட்டுட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. நேரங்கள் கடந்து போகுது, இன்னமும் அவங்க அப்பா மூச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோவோட மனசும் அப்பா பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, தேவையில்லாம நீங்க போய் சேர போறீங்கன்ற விஷயத்த மண்டையில ஏத்திக்கிட்டு பிரஷர் பண்ணிக்காதீங்க, எதிர்காலத்தை யாராலையும் கணிக்க முடியாது, சயின்ஸை நம்புங்க, மெடிக்கலை நம்புங்கன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா எவ்வளவு சொல்லியும் அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. அவங்க அப்பா இப்ப ஜோசியத்தர் நம்புறதை விடவும் கௌரவத்தை அதிகமா நம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம எதிர்காலத்தை கணிச்சு இப்ப இந்த தேதியில நம்ம இந்த மண்ணை விட்டு போயிடுவோன்னு ஊருக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். ஊருக்காரங்களும் அங்க நிக்கிறாங்க. அப்படி ஊருக்காரங்க முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே நம்ம போய் சேரலனா நம்ம மானம் என்ன ஆகுறதுன்ற மாதிரிதான் அவரோட பயம் அங்க இருக்கு. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே இப்ப நம்ம ஹீரோவோட அப்பாக்கு இயற்கையான முறையில அங்க அந்த மரணம் வரலனாலும் அவர் மூச்சை இழுத்துக்கிட்டு அவரோட வாழ்க்கைய அவரே முடிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி ஒரு கொடூரத்துக்கு அப்புறம் ஹீரோடைய அப்பா அம்மா 2 பேருடைய சடலத்தையும் ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டும் புதைக்கிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் ஹீரோ ஒரு ஓரத்துல உட்காந்து பார்க்க, நினைச்சு பாருங்க, ஒரு பையனா இருந்து இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனோட மனசு எப்படி பாடுபடும்ட்டு. அவ்வளவுதாங்க, ஹீரோ அங்க சுக்குநூற உடஞ்சி போறாரு. ஆல்ரெடி கிராமத்துக்காரங்க பண்ண ஹர்ட்ல இருந்தே நம்ம ஹீரோவால வெளியே வர முடியல. இதுல இது வேற. இதே வேலையில தான் அங்க பண்ணையாரோட மனைவிய காமிக்க அந்த பண்ணையார் அவரோட மனைவிய அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. அப்படி அந்த இரவு தான் மனைவியோடையும் அந்த பண்ணையார் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இதுல தாங்க ஒரு விபரீதம் இருக்கு. அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அதே வேலையில இங்க நம்ம ஹீரோ பல கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுல இருந்து அவருக்கு ஒரு பிராச்சித்தம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி வந்து சேருது. ஹீரோவுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாக்குற அப்ப இருக்கிற அந்த வெள்ளக்கார கவர்மெண்ட், டேய் தம்பி, அங்க ஊர்ல வந்து படிச்சுட்டு வந்திருக்காரா, அப்படி உங்களோட ஊரை காப்பாத்துறதுக்கும் டெவலப் பண்றதுக்கும் உங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறா அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான ஒரு இடத்தையும் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இத பாக்குற ஹீரோக்கு அங்க கண்ணீரே வந்துருதுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க வேணான்னு சொல்லி லண்டனுக்கே கிளம்பலான்னு இருப்பாரு. ஆனா இப்போ இப்படி ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் அவர் லண்டன் போறதையே கைவிட்டுட்டு ஒரு வருஷம் அவங்க ஊர்லயே தங்கி நல்லபடியா அந்த மருத்துவமனையையும் கட்டி விடுறாரு. மருத்துவமனை கட்டினதுக்காக அந்த ஊர் பஞ்சாயத்திலையும் நம்ம ஹீரோவை பாராட்டி அவருக்கு ஒரு சைக்கிளையும் கிஃப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பல கஷ்டங்கள் படுறாருங்க. நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் நிறைய பேருக்கு ஸ்மால் பாக்ஸை பத்தி புரிய வச்சோம். இங்கிலீஷ் மருந்து மட்டும்தான் அதுக்கு தீர்வு, ஊசின்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் வச்சுதான்
நீங்க உங்களை காப்பாத்திக்க முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் வேக்சினேட் பண்றாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊருக்காரங்களுக்கும் மெடிசனை பத்தியும் மெடிக்கலை பத்தியும் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கடத்துல நம்ம ஹீரோவை காதலிச்சிட்டு இருந்த அந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வெளியூர்ல மாப்பிள்ள பார்த்திருக்கிறதுனால அவங்களோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினையும் கொல்கத்தாக்கு கிளம்ப சொல்றாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோ கேள்விப்பட, இத்தனை நாள் இவ நம்ம கூட இருக்கும் போது இவ அருமை நம்மளுக்கு தெரியல, இப்ப நம்மளை விட்டு போயிடுவாளோன்ற ஒரு பயத்தோட தான் மனசுக்குள்ள இவ்வளவு நாள் ஒளிச்சு வச்சிருந்த அந்த காதலையும் வெளிப்படுத்துறாரு. ஆனா இப்ப அந்த காதலை ஏத்துக்கிற நிலைமையில ஹீரோயின் இல்லைங்க. உன்னை நான் காதலிக்கிறதா சொல்லி என்னையே கொடுக்கறதுக்கு உன் பக்கத்துல வந்தேன், அப்ப கூட நீ என்னை தள்ளி விட்டு போனவன் தானே, இப்ப எந்த முகத்தோட என்கிட்ட வந்திருக்க? எங்க அப்பா இப்போ ஊர்ல வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு, இப்போ அதை நான் வேணான்னு சொன்னா எங்க அப்பாவையே அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும், அதனால இதுதான் என்னோட ஃபைனல் முடிவுன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பிரிஞ்சு போற மாதிரி காமிக்க, அட்லாஸ்ட் இப்ப அந்த பண்ணையார காமிக்கிறாங்க. பண்ணையார் அவங்க மனைவியோட ஒன்னா இருந்ததுனால பண்ணையாரோட மனைவி இப்ப பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி டைமும் வருதுங்க. அப்படி டெலிவரி பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போக அங்க ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. பிடிவாதமா இவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேன்னு இருந்தாங்க, அதோட விளைவு அவங்களுக்கு நோய் பாதிக்கப்பட்ட இந்த டைம்ல அவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப அங்க டெலிவரி பார்க்க குழந்தை நல்லபடியா பிறக்குதுங்க. ஆனா பண்ணையாரோட மனைவியை காப்பாத்த முடியல. இப்ப அந்த குழந்தையையும் நம்ம ஹீரோ அந்த பண்ணையார் கிட்ட கொடுக்க இப்ப அந்த பண்ணையாரும் மனசுடைஞ்சு போய் அந்த குழந்தைய எழுதுகிட்டு அவர் அந்த ஊரை விட்டே கிளம்புற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அப்படி நாட்கள் செல்ல வருஷங்கள் செல்ல அந்த ஊர்ல நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுது, நிறைய விஷயங்கள் மாற செய்யுது. லண்டனுக்கு போகவும் மனசு இல்லாம அந்த ஊருக்குள்ள இருந்தே பல சேவைகள் பண்ணிக்கிட்டு நல்வழிப்படுத்திக்கிட்டு பகுத்தறிவோட நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு அவர் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊரை திருத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இப்படி ஒரு வாழ்க்கையா அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுது. இது ஒரு உண்மை கதையை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்குங்க. இது அந்த கிராமம் மட்டும் இல்லைங்க, அந்த காலகட்டத்துல இந்தியால இருக்கிற பல கிராமங்கள் இப்படிதான் இருந்திருக்கு. அங்க எப்படி நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஆளு அந்த கிராமத்தை மாத்தணும், அவங்கள பகுத்தறிவாக்கணும்ன்ற மாதிரி நினைச்சாரோ, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் எல்லா ஊர்கள்லயும் பல தலைவர்கள் அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனைகளை சொல்லி கொடுத்து அந்தந்த மக்களை வளர்த்திருக்காங்கன்ற மாதிரி நான் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ so much.